Hello, praise the Lord. I'm really happy to see you all. So let's meditate on this beautiful promise word. It's in Deuteronomy chapter 28 verse 12. உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். The Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the work you do. You will lend to many nations, but you will never need to borrow from them. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. So at the right time God will open his rich treasury from heaven and will bless all the work you do. This is what God is telling you. ஏற்ற காலத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, என்ன நீங்கள் லைக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆர் எனி திங், த ரைட் டைம் காட் இஸ் கோயிங் டு ஓப்பன் ஹிஸ் ஹெவன் அண்ட் இஸ் கோயிங் டு bless all the work you do. நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் கூட பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட லைக் அதாவது இந்த லோன் ப்ராப்ளம் இருக்கு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் சூன், வெரி சூன், அந்த ரைட் டைம் காட் உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பாரு. இனி நீங்கள் அதை கடன் வாங்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறவங்கள காட் உங்களை மாற்றுவார். யூ மைட் பி திங்கிங் தட் திஸ் குட் பி அ ஜோக். இது என்ன ஜோக்கா? ஈஸியாக நம்ம அந்த பைபிளில் பார்த்துடலாம். ஹெவன்லேருந்து நமக்கு பிளெஸிங்ஸ் வருதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஹவுஸ் தட் ஈவன் பாசிபிள்? இது எப்படி பாசிபிள்? இது எப்படி நடக்கும் ரியல் லைஃப்பில்? நீங்கள் கூட நினைக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டினரி பர்சன், சாதாரண மனுஷன். கர்த்தர் அவரை அழைக்கும் போது when God called him, he became very wealthy person. ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனாக காட் அவரை மாற்றினார். இந்த லேண்டால் அந்த வெயிட்டை தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனாக காட் மாற்றினார். ஈவன் அவரோட சன் ஐசக் பார்த்தீங்கன்னா, அவர் விதைச்ச அந்த கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் விதைச்சதை விட 100 மடங்கு அதிகமாக அறுவடை செஞ்சாருன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இது ஒரு காட் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அவர் கொடுத்துருக்காராம். ஒரு டைம் விதைச்சதுட்டு ஒரு 100 மடங்கு அதுலேருந்து ரிசல்ட் எடுக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். இது காடால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்ற மிராக்கிள் அங்கே அவருக்கு காட்டியிருக்காரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளெஸ்ஸிங் அங்கே காமிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் தேவையான எல்லா அந்த வெல்த்தியஸ்ட் இதுவும் காட் அங்கே சப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ 100 டைம்ஸ் ஒரு பிளெஸ்ஸிங்கை கடவுளால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக காடால் உங்களை பிளெஸ் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற அந்த ஈவன் தட் ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், சின்ன ஒரு வேலையாக இருந்திருக்கலாம். வென் யூ ட்ரஸ்ட் காட், உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த சின்ன பிஸ்னஸ்மே உங்களுக்கு ரன் ஆகும். இல்லை நான் இந்த இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்னோடய பிஸ்னஸில், இந்த இதுக்காக நான் பர்டிகுலர் திங்காக நான் ஒரு முதலீடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா நீங்கள் பயந்துகிட்டே இதை பார்த்துட்டு இருக்கலாம். ஷியோர்லி காட் வில் bless you. நீங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100 மடங்கான ஒரு பிளெஸ்ஸிங் அதுலேருந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் எனிதிங் வாட் எவர் யூ ஆர் டூயிங், டூ இட் வித் கிளாட் ஹார்ட், பிகாஸ் பரலோகத்துலேருந்து தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக இட் வில் இன்க்ரீஸ். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. இனிமேட்டு நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்குறவங்களா காட் உங்களை மாற்றுவார். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் ஜீசஸ், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Lord, I thank for this wonderful promise word. Lord, I pray for each and every viewers. சுவாமி, யாரெல்லாம் அதிக கடன் பிரச்சனையில் இருக்காங்களோ சுவாமி, அக்கார்டிங் டு யுவர் வேர்ட் ஆண்டவர் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண அந்த வார்த்தையின்படி அவங்க ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு ஆண்டவரே மழையை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அவங்க என்னதை விதைக்கிறாங்களோ 100 மடங்கு அவங்க அதை அறுவடை செய்கிறதுக்கான கிருபையை நீங்கள் கொடுங்க சுவாமி. இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது நல்ல சக்ஸஸை நீங்கள் கொடுங்க சுவாமி. Bless each and every people, Lord. Meet all their needs, Father. In the name of Jesus, I pray. Amen.